கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாஸ் டெக்னிக்கல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி எப்படி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கான் போயிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அகைன் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானில் போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த சாங்கோட நம்ம எண்டில் போயிட்டு இது இமேஜ் கூட நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க, ஆட் எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்டில் வந்து போனதுக்கு அப்புறமா 3Dயில் போயிட்டு இந்த ஃப்ளிப் லேயர்னு ஒன்று இருக்கும். இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆங்கிளில் வந்து கொடுத்துட்டு இமேஜ் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வேல்யூ வந்து 0 இருக்கட்டும். அகெயின் வந்து 0.10 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -10.0 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, 0.10 நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் வந்து 0.20 வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்து 10.0 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ் வந்து -10.0 அண்ட் தென் வந்து +10.0 இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மைனஸ் அண்ட் ப்ளஸில் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அகைன் வந்து நான் வந்து பேக் வந்துட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, அகெயின் வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு இந்த ஆக்சஸ்ன்னு இருக்கும். இந்த ஆக்சஸில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து 10 ஹெட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் 10 ஹெட்ஸ் வரைக்கும். இந்த இமேஜ் வந்து ஷேக் ஆகும்போது பேக்ரவுண்ட் வந்து பிளாக் தெரியுது. ஸோ நான் இந்த இமேஜ் போய் நான் கொஞ்சமாக வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி தான் ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அகெயின் நம்ம வந்து பேக் வந்துட்டு இமேஜ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பல்ஸ் சைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 16 கொடுத்துருங்க. இந்த ஸ்ட்ரிங் கூட 1 தான். க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.01 வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் பேஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து 2 கொடுத்துட்டேன். அகைன் பேக் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் இந்த எஃபெக்ட். அகெயின் வந்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டோம். ஒப்பாசிட்டியில் போயிட்டு நான் வந்து ஒரு 56 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து 56 நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நான் கொடுத்துருக்கிறேன் இந்த டெம்ப்ளேட் பிளாக் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா பேரண்ட் ஜூமில் போயிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜூம் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. அகெயின் நம்ம இந்த ஆடியோ வரைக்கும் நம்ம இந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிற லிரிக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஃபாண்ட் நான் வந்து அப்புறமா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோட கலர் நான் வந்து ஒயிட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பேன் அண்ட் ஜூமில் போயிட்டு நான் இது வந்து கொஞ்சமாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு இந்த ஒரு டாட் மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. அகைன் இந்த டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்து கரெக்டாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு நான் அதோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நான் அந்த டிக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் அந்த ஃபாண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. நானும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா? நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் லிரிக்ஸு.
இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு பொசிஷனில் வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கு கொஞ்சமாக தள்ளி நம்ம ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். டோட்டலாக 2 கீ ஃப்ரேம்ஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக நீங்கள் வந்து உள்ளே தள்ளிடுங்க. டாப்பில் தள்ளதுக்கு அப்புறமா அகைன் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க 0.5ல். அகைன் அந்த இடத்துக்கே நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ முன்னாடி நம்ம ஒரு லிரிக்ஸ் நம்ம ப்ளேஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே பிளேஸில் நீங்கள் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த செகண்ட் டெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் வந்து இந்த ப்ராசஸ் தான், பட் நம்ம வந்து ரைட்லேருந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நம்ம லெஃப்ட்லேருந்து கொடுத்தோம் இல்லையா, இப்போ நம்ம இது ரைட்லேருந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க பொசிஷனில். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சைட் ஃபுல்லாக நீங்கள் டாப்பில் தள்ளிடுங்க. ஓகேவா? தள்ளதுக்கப்புறமா அகைன் கொஞ்சமாக பக்கத்தில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக இப்போ முன்னாடி இருக்கிற பொசிஷன் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இன்னும் ஒரு 2 லிரிக்ஸ் இருக்குது. அந்த 2 லிரிக்ஸ் நான் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு இந்த டெஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்து இருக்கட்டும். நம்ம 3 இடத்துல நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டில் 1, சென்டரில் 1, எண்டில் 1. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேயே ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அகைன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து வந்துடுங்க. வந்ததுக்கு அப்புறமா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.4 வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ 0.4 வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0லேயே இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர்னு இருக்கும், லேயரில் இருக்கும். நீங்கள் வந்து காம்பனண்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இது வந்து -1 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? எரைஸ் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு 100, எரைஸ் அவுட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 100, ஓவர்லேப் வந்து பார்த்தீங்கன்னா 537 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ரேண்டம் ஆர்டர் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ப்ளே ஆகும். அகைன் வந்து பேக் வந்துட்டு இந்த டெஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு வாங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. எல்லா லிரிக்ஸ்க்கும் இந்த ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? இந்த எடிட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.